வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் முழுவதும் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற கடைசி வாரம் இது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சிருக்கு இந்த கான்ட்ராக்டில். போன வாரம் சில நாட்கள் நம்ம ட்ரேடிங் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்கை விட்டு வெளியே வந்திருக்கோம். அதனால் மார்க்கெட்டோட மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதே 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் தான், ஆனால் இந்த ஸ்கேலை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் அப்படின்றதுக்காக. ஜூலை 7ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 3360 அப்படின்ற இந்த கோடை தெளிவாக பாருங்கள். பல முறை இந்த 3360 அடிப்படையாக வச்சு மூவாக முயற்சி செஞ்சுருக்கு. போன வாரம் 3360 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதும் அதில் சப்போர்ட் எடுக்கிறதும் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3360 நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 380. ஆனால் எப்போல்லாம் 3360 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோ அதே சமயத்தில் 3360 ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதையும் நம்ம கவனிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு முறையும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது 3360. ஸோ இந்த ரெண்டு இடமும் கொஞ்சம் முக்கியமானது. பியூராக ஒரு கன்சாலிடேஷன் தான். இது லாபத்தை புக் பண்ணுறதுனால வருது, ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா இந்த 360க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஏன்னா மிச்ச நாள்லலாம் அது நடக்கலை. 360க்கு மேலே ஓப்பனிங் வந்த காரணத்தினால ஓரளவு மேலே போய் 420 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சு அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ப்ரைஸ் சரிவை சந்தித்து 3331 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் 3360 கீழே க்ளோஸ் ஆனதுனால அது பையர்ஸ் செல்லர்ஸுக்கு சாதகமான விஷயமாகவே அமையுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன, 360 அப்படின்ற சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம முன்னதே சொன்ன மாதிரி இது கான்ட்ராக்ட் முடிவடைகிற வாரம். அதனால் ஒரு தெளிவான திட்டம் இருந்தால் ஈஸியாக இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற இந்த வாரத்தில் ஓரளவு நல்ல சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். 2 விதமான வாய்ப்புகள் உண்டு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு. ஆப்ஷன் 1 பார்த்தோன்னா, இந்த 360 விட்டு 380 மேலே மறுபடியும் ப்ரைஸ் போகிற சமயத்தில் 360 320 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஓரளவு மேலே போக முயற்சி செய்யலாம். கவனத்தில் வச்சுருக்கணும், இது ட்ரெண்ட் மாற்றம் கிடையாது. முழுக்க லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால இதுக்கு மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட்டில் இங்கே செல் பண்ணி வச்சவங்கெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதும் ஒரு பையிங் தான். இப்போ நீங்கள் மேலே ஒரு பொசிஷனை விற்றுட்டு திருப்பி நீங்கள் வாங்கணும். அந்த அடிப்படையில் செல் பண்ணி வச்சவங்களாம் திருப்பி லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால மறுபடியும் தற்காலிகமாக மார்க்கெட் 460 மற்றும் 532 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு விதமான வாய்ப்பு இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பையிங்க்கு சாதகமான ஒரு வாய்ப்பாக நம்ம கருதுகிறோம். இது ட்ரெண்ட் ஓரளவு ரிவர்சல் அப்படின்னு சொல்ல முடியாது, ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இது அமையணும். ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கணக்கு பண்ணுறோம். இது மூலமாக நார்மலாகவே நம்ம ட்ரெண்டுக்கு எதிராக எந்த ஒரு ட்ரேடிங்கும் செய்கிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இதை ஆப்ரேட் பண்ணணும். இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 என்னென்னா, ட்ரெண்டு கண்டினியூஷன். ட்ரெண்டு தொடருது, அது டவுன் ட்ரெண்டே கண்டினியூ ஆகுது அப்படின்னா என்ன நடந்திருக்கணும், இந்த 360 380 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக இருந்து 320 கீழே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா ட்ரெண்டு கண்டினியூஷன் எடுத்து அது மறுபடியும் 260 220 மற்றும் அதற்கு கீழே கூட மார்க்கெட் ட்ராப் ஆகலாம். இந்த ரெண்டே வாய்ப்பு தான் இந்த கான்ட்ராக்டில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வாரத்துக்கு. இந்த வாரம் முடிவடைகிற வாரம் அப்படின்றதுனால அதனால் பார்த்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியும், சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ப்ரைஸ் ஓப்பனிங் திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 360 பக்கமாக ஓப்பன் ஆகுது, 360 பக்கமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். முதல்ல ட்ரெண்டுக்கு சாதகமாக செல் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணிட்டு 320 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு 2 சைடும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு டைரக்ஷனில் நமக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் மூவ் ஆகும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.